பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுடைய வழிபாடுகளில் மிக முக்கியமான தெய்வங்களில் கூப்பிட்டோன்னு இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடி வருவார் இல்லையா, சடன்னா இன்ஸ்டன்ட் அப்படிம்பீங்க இல்லையா, இன்ஸ்டன்ட் காஃபி, அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் கடவுள் யாருன்னா நம்ம நரசிம்மர் தான். கூப்பிட்டோன்னே எந்த இடத்தில் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சின்ன துரும்புல கூட அவரை நீங்க பார்க்கலாம். அவரை நீங்க உருவ வழிபாடு வச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், எந்த திசையிலும் நீ தேடினாலும் அந்த திசையில் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிறது. அதனாலதான் நரசிம்மருக்கு நம்ம வீட்டுல போட்டோ வச்செல்லாம் வழிபடணும்னு அவசியமே கிடையாது. உங்க வீட்டின் செவுத்தில் உள்ளுக்கு உட்கார்ந்து இருப்பவரும் நரசிம்மர் தான். அந்த செவுறு பலமா இருக்குதா, அது நரசிம்மராதான் அந்த பலமே கொடுக்குது. அதுக்கு எதுக்கு நீங்க போட்டோ தேடுறீங்க? அதனாலதானே அவர் செவத்துல இருந்து பிளந்தெடுத்து ஓடி வர்றாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்க நம்ம நரசிம்மரை எல்லா இடத்துலயும் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரொம்ப முடியல, எனக்கு உடனே இதுக்கு தீர்வு சொல்லு அப்படின்னா யாரை கூப்பிடலாம்? நம்ம நரசிம்மரை கூப்பிடலாம். அவர் ஓடி இந்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு உடனே நிவர்த்தி பண்ணுவார். ஆனால் அந்த பிரச்சனை மற்றவர்களை கெடுக்காமல் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் இருக்கிறதாக இருந்தால்தான் உங்களுக்கு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லாட்டா அவர் கூப்பிட்டோன்னா வந்துட மாட்டார். எல்லாத்துக்கும் ஓடி வருவார்லாம் நீங்க எடுக்காதீங்க. எது உண்மை இருக்கோ, அசுரனை வதம் செய்து அவர் மகனை காப்பாற்ற அசுரனுடைய மகனுக்கு வந்தார். அசுரனுடைய மகனும் அசுரனா தான் இருப்பான். ஆனால் அசுரன் மகன் நல்லவனாக இருக்க போய் அவனுக்கு அருள் புரிந்தார். அதேதான் அசுரன் கெட்டவனாக இருக்கும், அவன் வதம் செய்தார். இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் செய்யணும். நீங்க அசுரராக இருந்து நரசிம்மரை கூப்பிட்டால் வர மாட்டார். அதேதான் நீங்க யாருடைய குழந்தையாக இருந்தாலும் நீ நல்லவனா அப்படிங்கிற மட்டும்தான் இங்க முக்கியம். நீங்க நல்ல செயல் செய்து உங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குதா, அந்த இடத்தில் நரசிம்மர் உடனே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவ்வளவு அற்புத சக்தி உடைய நரசிம்மருடைய அவதாரம் நாள் தான் மே 11ஆம் தேதி, சுக்லாபட்சம் 14வது நாள். அது நம்மளுக்கு நரசிம்மர் அவதாரம் அவதரித்த நாள் அப்படிங்கிறது. இந்த நரசிம்மர் அவதாரம் அவதரித்த நாள் ஒரு சிறு குழந்தை பாலகனுக்காக ஓடி வந்தார் அப்படிங்கிறதுக்கு எல்லா தெய்வங்களும் நம்ம கும்பிட்டுருப்போம். இன்னொரு தெய்வம் யாருன்னா, பாலகனுக்காக ஓடி வந்த தெய்வம் யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் பாலகன் மார்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஓடோடி யமனை எட்டி உதைச்சதும் ஒரு குழந்தைக்காக, ஒரு குட்டி குழந்தைக்காக நம்ம சிவபெருமான் ஓடி வந்தார். அதே போல்தான் நம்ம நரசிம்மரும் என்னன்னா, பாலகனான நம்ம பிரகலநாதனை காப்பாற்றுவதற்காக ஓடோடி அசுரவதம் செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஓடோடி வரும்போது அவருடைய ஆக்ரோஷம் இருக்கு இல்லையா, சிங்கத்தின் தலையையும் மனிதரின் உடலையும் பெற்று ஓடி வந்திருப்பார். வெறும் மனிதன் உடல் அவதாரத்தில் அவர் எந்த உயிரையும் விளைவிக்கவே இல்லை. தீங்கு விளைவிக்கிறது என்றால் இந்த சிங்கத்தை, அதாவது ஆக்ரோஷம், அதாவது ரொம்ப போரிட்டு ரத்த கோரையுடன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா அது நரசிம்மர் தான். அதை நம்ம கண்ணால கூட பார்க்க முடியாது. அவ்வளவு மிருகத்தன்மை வாய்ந்த ஒரு தன்மையை அவர் உருவாக்கினார். அப்படிங்கிறதுனாலதான் சிங்கத்தினுடைய தலையை பெற்று மனிதனுடைய உடலை பெற்று அவரை அசுரவதம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதை ஆட்கொள்வதற்காக உருவானவர் தான் நம்மளுடைய பிரித்திங்கா தேவி. நரசிம்ம அவதாரத்தில் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக சர்வேஸ்வரர் பிரித்திங்கா, அப்புறம் லட்சுமி, இவங்க எல்லாம் அவருடைய கோபத்தை, யாரு நரசிம்மருடைய கோபத்தை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவ்வளவு கோபத்துடைய அதிகமாக இருக்குது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு கட்டடம் இடித்து அதுல இருந்து வெளிப்பட்ட நரசிம்மர், ஒரு தூணிலிருந்து உடைத்து வெளிப்பட்ட நரசிம்மர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம வீட்டில் உடைந்த கட்டிடங்கள், உடைந்த தூண்கள் ஏதாச்சும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அதை உடனே பழுது பார்க்கணும். அது பழுது பார்க்கலன்னா இங்க ஏதோ ஒரு அசுரவதம் மாதிரி ஒண்ணு ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. வீட்டில் ரத்த சிந்துற குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும், அதாவது ஒரு நிறைய அசுரவதங்கள் நிறைய இருக்கிற இடத்துல தான் கட்டிடங்கள் கீறல்கள் உடைந்து இருப்பது போல் தோன்றும். அதனால நம்ம கட்டிடங்கள் கவனமாக அதனாலதான் பார்க்கணுங்கிறது. இந்த மாதிரி கட்டட தோஷங்கள் இருக்கும்போது நரசிம்மர் அவதாரத்துடைய வழிபாடை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டட தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி குழந்தைங்களுக்காக அவர் அவதாரம் எடுத்துட்டு வந்தார் இல்லையா,
அதனால குழந்தைங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நரசிம்மருடைய அவதார வழிபாடுகள் எடுத்துட்டு வரும்போது ரொம்ப உங்களுக்கு அந்த குழந்தைங்களுடைய அறிவுத்திறன் மேம்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நரசிம்மரை வந்து திருமஞ்சனம் வச்சு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமஞ்சன வழிபாடு வந்து நரசிம்மருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வழிபாடு பண்ணி நரசிம்மரை இது பண்ணலாம். அதே மாதிரி நரசிம்மர் அவதாரத்தில் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாம். ஆனா அவருடைய போட்டோ வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம். வெறுமனே பெருமாள் போட்டோ வச்சுக்கோங்க. அந்த பெருமாள் போட்டோவில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதனால அந்த பெருமாள் போட்டோ வைத்து அவருக்கு வேண்டிய நைவேத்தியங்கள், குளிர்பானகங்கள் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்றது முக்கியமானது. நைவேத்தியம் முக்கியம், மந்திரங்கள் முக்கியம், பீஜ மந்திரம் முக்கியம். இதெல்லாம் வச்சு மந்திரங்கள் சொன்னாலே நரசிம்மர் ஓடி வந்துடுறாரு. அவருக்கு உருவத்தை காமித்து அவரை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. அவர் உருவமே செரும் தூணுமே அவருடைய உருவத்துக்குள்ளதாக மாறிவிடும். அதனால் நீங்க சும்மா உட்கார்ந்து அவருடைய மந்திரத்துக்கும் அவருடைய பீஜ மந்திரமையும் நம்ம கூறிக்கிட்டே இருந்து அவருக்கு உணவு தானம், உணவுகளை வந்து அவருக்கு வச்சு அவருக்குடைய நைவேத்தியங்களை வைத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அவரை வழிபாடு பண்ணும்போது உங்க வீட்டுக்குள்ளே வந்து நிற்பார். அதே போல அன்றைய பொழுது கண்டிப்பாக நரசிம்மர் கோயிலுக்கு போகணும். நரசிம்மர் கோயிலுக்கு போக முடியல, இல்ல எனக்கு அங்க ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்காச்சும் போயிட்டு துளசி மாலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வெண்ணெய் சாத்திட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும். அதனால நரசிம்மர் வழிபாடு வந்து நம்ம வீட்டுல வச்சு வழிபடுறது, போட்டோ வச்சு வழிபடாமல் வெறுமனே அவர் மந்திரங்களை உச்சரித்து கொண்டு அவருக்கு நைவேத்தியங்கள் வைத்துக்கொண்டு மந்திரம் உச்சரித்துக்கிட்டே நீங்க வந்து எல்லா இதுவும் நைவேத்தியங்களும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நரசிம்மருடைய முழு அருக்கடாட்சமும் உங்களை தேடி வரும். அதனால நரசிம்மரை வந்து எந்த தூணிலும் நரசிம்மருக்கு ஒரு நாமம் போட்டு, ஒரு தூணிலையோ இல்லாட்ட ஒரு செவத்துலயோ ஒரு நாமம் போட்டு அவரை அங்க நரசிம்மர் இருப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணாலும் அங்க நரசிம்மர் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு எல்லா இதுவும் செய்வார். ஒண்ணுமே இல்லை, நீங்க நரசிம்மரை வச்சு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பக்கத்துல ஒரு மனை போட்டு அதுல நரசிம்மர் உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லிட்டு நீங்களே ஆவானம் பண்ண மாதிரியே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுல நரசிம்மர் இருக்காரு, அவரை பார்த்து நான் வந்து பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மனையில வந்து நீங்க பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாமே அவர் வாங்கிக்கிட்டே இருப்பார். அந்த மனையை உங்களுக்கு சூடாகுவதை உணர்வீர்கள். அவ்வளவு அற்புத சக்தி அந்த மனையில அவர் உட்கார்ந்திருப்பது உங்களால் உணரக்கூடிய அந்த சூடின் தன்மையை காமிச்சு கொடுத்துரும். அதனால் அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த நரசிம்மரை வந்து நீங்க எந்த நோக்கில் எப்படி வழிபட்டாலும் அவர் உங்களுடன் ஓடி வந்து உங்கள் குறைகளை தீர்த்து விடுவார். அதுவும் இந்த மே 11ஆம் தேதி இங்க வழிபாடு முறைகள் வந்து அவருக்கு மிக பிடித்தமான உணவுகளையும் வைத்து வழிபாடும் போது அது குழந்தைங்களுக்கு எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய நரசிம்மர். குழந்தைங்கள்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்குமா. அதனால அவர் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது அவர் உங்க வீட்டிலேயே வசியமாயி உங்களுக்கு வேண்டிய எல்லா நலன்களும் செய்து குறைகளை நீக்கி நலன்களை செய்வார் அப்படிங்கிற சிறிதும் ஐயம் இல்லை. அதனால நரசிம்ம வழிபாடு பண்ணி நரசிம்மரை மந்திரங்கள் உச்சாரம் பண்ணி நரசிம்மருடைய அவதாரத்தை வணங்கி பேரும் புகழும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.